அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். பழமொழி 400, பதிவேற்றம் 234, பாடல் 232. முன் பெரிய நல்வினை முட்டு இன்றி செய்யாதார் பின் பெரிய செல்வம் பெறலாமோ, வைப்போடு இகழி பொருள் செய்ய எண்ணிய கால் என் ஆம் முதல் இலாருக்கு ஊதியம் இல். இது ஊழை பற்றி பேசுகிற பாடல்கள். ஊழ் என்பது வினைகளை சம்பந்தப்படுத்துது. முன்வினைகள், கர்ம வினைகள் என்று சொல்லக்கூடியவைகள். ஒருவன் போன ஜென்மத்திலே நல்லவைகளை செய்து அறங்களை செய்து மிகுதியான அறங்களை செய்திருப்பானால் அவனுக்கு அடுத்த ஜென்மத்திலே தடை இல்லாமல் பொருள் கிடைக்குமாம். அப்படி இல்லாமல் முன்வினையிலே முன் பிறப்பிலே தீய வினைகளை செய்தவர்கள் எல்லாம் இங்கே என்னதான் முயன்று செல்வத்தை நாடினாலும் அந்த செல்வம் அவர்களுக்கு சேராது, சேர விட மாட்டார்கள். அந்த கர்ம வினைகள் சேர விடாது என்று சொல்லுகிற பாடல். முதலே இல்லாமல் லாபம் எப்படி ஈட்ட முடியும்? இங்கே முதல் என்பது முன்காலத்திலே முன் பிறவியிலே செய்த நல்லவைகள். அந்த நல்லவைகளுடைய தொடர்ச்சியாக அடுத்த பிறவியிலே நல்லவைகள் இவனுக்கு நடக்கிறது என்று நம்புகிற பாடல் இந்த பாடல். ஊழ் என்பதே பொதுவாக பலருடைய நம்பிக்கையில் சார்ந்த விஷயமாக இருக்குமே தவிர எல்லோருக்கும் அது மீது நம்பிக்கை இருக்கும் என்று சொல்ல முடியாது. குறிப்பாக இந்துக்கள் என்று அழைக்கப்படுகிறவர்களை தவிர மற்ற மதங்களிலே முற்பிறவி என்பதை எடுத்துக்கொள்வதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. ஆனால் பழமொழி என்பதனாலே அவர்கள் நம்பியவர்களை எழுதியிருக்கிறார்கள். முன்பிறவிலே நல்லவைகளை செய்தவன் ஒரு நாள் தான் இந்த பிறவியிலே அவன் நன்றாக வாழ முடியும். இந்த பிறவியில் நன்றாக வாழ்கிற அத்துணை பேரும் முன்பிறவியிலே நல்லவைகளை செய்தவர்களாக இருப்பார்கள், தானங்களை செய்தவர்களாக இருப்பார்கள், தர்மங்களை செய்தவர்களாக இருப்பார்கள். அதனால்தான் அவர்களுடைய பலனை இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கிறார்கள். முதல் இல்லாமல் எப்படி தொழில் நடத்த முடியாதோ அதுபோல முற்பிறவியில் நல்லவைகள் செய்யாமல் இந்த பிறவியிலே செல்வம் சேர்க்க முடியாது, வசதியாக வாழ முடியாது என்று சொல்லுகிற பாடல். மீண்டும் பாடலை பார்ப்போம். முன் பெரிய நல்வினை முட்டின்றி செய்யாதார் பின் பெரிய செல்வம் பெறலாமோ, வைப்போடு இகழி பொருள் செய்ய எண்ணிய கால் என் ஆம் முதலிலார்க்கு ஊதியம் இல். நன்றி, வணக்கம்.